மிஸ்டர் பாலு. டேய் அட்ஜஸ்ட் பண்றா. Thank you. Yes madam. Well placed. ஐயோ உங்ககிட்ட நான் பணம் வாங்கலாமா? என்ன பாருங்க, நான் முந்தியில ரொம்ப நல்லா இருப்பேங்க, ஏன் இப்படி ஆயிட்டேன்? உங்க பாட்டியும் டான்ஸையும் பார்த்து பார்த்து அப்படியே உருகி போயிட்டாங்க. ஐ அம் யுவர் கிரேசியஸ்ட் ஃபேன். உங்ககிட்ட நான் பணம் வாங்கவே கூடாது. ஆனா பில்லுக்கு பதிலா உங்களை ஒரே ஒரு தடவை தொட்டுக்கலாமா? Thank you. க்ளவுஸ் எடுத்துட்டு தொடுங்களேன். இல்ல, இப்படி தொடும்போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. க்ளவுஸ் எடுத்துட்டேன்னா என் மேல எனக்கே நம்பிக்கை இல்ல. See you later. என்னங்க? ஐயோ என்னங்க, என்னாச்சு? பயங்கர ரவுடி கும்பல் மோட்டார் பைக் கேங் வரானுங்களே, துவம்சம் பண்ணிடுவாங்க மேடம். பெரிய ஹோட்டல்ல சின்ன டிபன் கடையா மாத்திடுவானுங்களே. நீங்க பாக்ஸர்னு சொன்னீங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்பிடணுமா? எஸ் எஸ் ஐ அம் பாக்ஸர். என்னங்க இப்படி பயப்படுறீங்க? முகமது அலி பேரை சொல்லி ஒரே ஒரு பஞ்ச் கொடுங்க, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. முகமது அலி பேரை சொல்லிடலாம் ஈஸி, பஞ்ச் எவன் கொடுக்கிறது? எஸ் எஸ் யூ ஆர் ரைட். நானே பஞ்ச் கொடுத்துறேன், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பட் நான் பஞ்ச் கொடுத்தா அவங்கள செத்து போடுவாங்களே, அப்புறம் புதைக்கிறதா எரிக்கிறதான்னு பிரச்சனை வந்துரும். தங்கையா வேலை கட்ட வேலை சொல்லிடு, அந்த போட மாட்டா. ஒன்றுமில்லை, இன்று விடுமுறை. ஹோட்டல் கிடையாது. சமையல்காரனுக்கு வயிறு சரியில்லை. அது பீஸ் மசாலா செய்யும் போது அது பீஸ் பீஸாக மாறி அவனுக்கு லூஸ் மசாலா ஆகிவிட்டது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. சாரி. Hello, what is your name, baby? கையடா பொறுக்கி. Sweet 16. வயசு நமக்கு தேவையில்லடா. 36, 24, 36. வாடி. என்னடா அந்த பொம்பளைக்கு போய் அளவெடுக்கிறீங்க? எனக்கு அளவெடுங்கடா. Hello auntie. Hi. Meet my father, Amar. Hello. Hello. She's my daughter Shalini. Hello. I'm Radha. Hi. முடி கட்சியில வரேன். முடி எல்லாரும் அடி கட்சியில வரேன். அடப்பாவீங்களா, 2 டேபிள் 5 சாசர உடைச்சிட்டீங்களே. ஓகே இதெல்லாம் ஓகே. ஆனா சண்டை போடும்போது ஒரு சாமானியம் உடைக்க கூடாது. ஓகே? ஆண்டி எப்படி நம்பி இது? ஏய் கண்ணாடி உடைக்க கூடாது. கண்ணாடியா? I'm sorry. எங்கப்பா வலிக்குது? இங்க மா குழந்தை, நீ நல்லா வளர்ந்து ஒரு நல்ல மசாஜ் கிளப் நடத்துமா? ஏமா நீ புடிச்சு விட மாட்டியா? ஷாலு. நோ ஐ அம் பாலு. உங்கள இல்ல ஷாலு, போலாமா? ஓ போலாமே. டாடி போற வழியில இந்த ஆண்டி அவங்க வீட்ல விட்டு போலாமா? Why not? Pleasure. வா. ஏங்க அங்கிள் அம்பன் விட்டு போறீங்களே? 1 minute. ஃபைட்டிங் போடும்போது எல்லாத்தையும் மொத்தமா உடைச்சு சண்டை போடுறது அது ஒரு டைப், அது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஜஸ்ட் சாம்பிளுக்கு 2-3 டேபிள் மட்டும் உடைச்சிக்க பாருங்க. யூ ஆர் சம்திங் கிரேட். என்னைய சார் அடிக்கிறீங்க? ஐ அம் ஒன்லி தி ஓனர். சாம்பியன். வாங்க நீ போலாம். ஏ சாம்பியன். அந்த பசங்களே தேவலையே. அரே தங்கையா, டே மூதேவி சொரியிற லெவல்லாம் தாண்டி ஆச்சுரா. அமுக்குறா அமுக்கு. ஐயோ ஏப்பா, இறக்கி. ஆண்டி பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. இனிமே அந்த ரவுடிங்க உங்ககிட்ட வம்புக்கு வந்தா என்ன கூப்பிடுங்க. ஓகே? ஓகே. ஏன் ஆண்டி வீடு பூட்டி இருக்கு? யாரும் இல்லையா? இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். ஏன் உங்க அம்மா அப்பா? எனக்கு யாரும் இல்லம்மா. டாடி வேலைக்கு போயிட்டா நான் கூட வீட்ல தனியா தான் இருப்பேன். ஏ உங்க அம்மா?
எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஆண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படின்னா உங்களை பார்க்க இங்க வரலாமா? ஓ, எப்ப வேணாலும் வரலாம். ஆண்டி பாய் ஆண்டி. பை பை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். See you. ராஜா சொல்லு. எனக்கு நாளைக்கு விடுதலை. வாழ்க வளர்க. வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை ஒன்னாலதான் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும். அப்படிங்கிற? ஆமா ராஜா, அதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா நீ பெரிய பணக்காரனாயிடலாம். நிஜமா? சத்தியமா. நீ வெளியில வர்ற அந்த நாளை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதிர்பாரு. I love you too. ஹலோ. Hello. ஷாலினி, உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாள? No, no. It's a pleasure. அவ உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுவா போல இருக்கு. ஷாலினி ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுல கொடுத்து வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பொண்ணோட உண்மையான அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. நான் அந்த விஷயத்துல கொடுத்து வைக்காதவன். நிரஞ்சன், இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனாலதான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் எப்பட்டாடி சொல்றான். சார் பெரிய கில்லாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாலு கிழமை நேரம் நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபால் வந்து நிக்கிறீங்களே. அதான் அண்ணன். ஆட போங்க சார். இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு திருட்டுங்களா நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பிறந்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. இப்ப இருக்கு, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா? சார் மறுபிரிவின் ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா? ஜென்மாந்திர கடன்.
ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து விஷ் யூ ஆல் சக்சஸ் 2 நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதான் போயிட்டு வா. ராஜா, ரோடு முன்னால இருக்கு. நீ பின்னாடி இருக்கிய. ராஜா, பைக் இந்த மாதிரி கண்ணா பின்னா நோட்டுறீங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், வேற என்ன இருக்கும்? போங்க. சரி ராஜா, ராஜா, ஜெயில இருக்கிறப்போ என்ன பத்தி எப்போவாத நினைக்கிறதுண்டா? 1 2 4 டியூட்டே பாடிட்டேன். உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்போ ஒண்ணு செய்யலாம். அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் விட மாட்டார் போல இருக்கு. ராதா, அதெல்லாம் தலையெழுத்து. இங்க எழுதுனதை யாராவது மாத்த முடியும்? ஆமா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுதான் நம்ம தலையில எழுத போறாரா? ராஜா, அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த வயசு ஒரு 25 இருக்கும். அவரு எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளன்னு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவரு கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா, ஏய் ராஜா, உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் a joke. ராதா, ஏன் ராதா அவ கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆள நினைக்கும். வந்தாச்சு, இறங்கு. விருந்து ரெடி பண்ணு. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கம். அடடா, யார் பண்ணீங்க இப்படி கபால்னு இருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குப்பா? விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுறப்பா. ராஜா, என்னை கூப்பிட்டு விட்டு அந்த மகர கட்டிய கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன். நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ. வண்டியில ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ எம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவ யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீதானா அது? எஸ். ஹவ் ஆர் யூ? ஃபைன், thank you. Nice, nice gun, huh? Wow, fantastic. விக்ரம், உன்னோட ஃப்ரெண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் மை சிஸ்டர் பைரவி. ஹலோ. ஹாய். என் பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு. அதனாலதான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். ஓ, இதுதான் கூட்டிட்டு வர முறையா? சரிங்க. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ். சியர்ஸ். உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பந்தயத்துல
அண்ணன் தோத்து போயிருக்காரு. வாட்? எட்டனாவுக்கா? இவன் பெரிய பணக்காரனாச்சே. இருக்கட்டுமே, இன்னும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன். இது எட்னா கேஸ் ஜுஜுபி. கரெக்டா சொன்னீங்க மிஸ்டர் ராஜா. இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைங்க இருக்கு. அதுல எங்களுக்கும் பங்குண்டு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல்ல செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னைத்தானே திறந்துக்குவாமே. அப்போ அந்த லாக்கரை நான் ஒரு கை பார்க்கணும்னு சொல்றீங்க? எஸ் ராஜா, இத செய்யறதுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய், வேலையை முடிச்ச உடனே மீதி 19 லட்சம் ரூபாய். ஓகே? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிச்சிடணும். நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. நான் இப்பதான் ஜெயிலின் வெளியே வந்திருக்கேன். இந்த ஊர்ல எவன் திருடினாலும் அந்த மியூசிக்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜசிங் நம்மளதான் துரத்துவாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டேக் இட். வேலையெல்லாம் முடிச்சிட்டு பணத்தை ஒரேடியா வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போயிடுதா என்ன? ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுங்க. டேக் இட் ராஜா. ஓகே. குட் ஈவினிங். எஸ், இந்த ட்ரம் யார் அடிக்கிறது? நான் தான் அடிக்கிறது. அடிச்சா அப்படி இருக்கும். நீங்க யாரு? இப்ப அடிக்கலாமா? நீங்க எப்ப வேணாலும் அடிக்கலாம். அலக் ராஜா. ரொம்ப குளிர்து. ராஜா, ஏன் இந்த படம்? ராதா, நான் ஜெயிலின் வந்த உடனே சில குண்டா பசங்க என்ன கூட்டு போனாங்க தெரியுமா? அவங்க கூட போய் ஒரு ஆளை மீட் பண்ணேன். அவனுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு சும கொள்ளை அடிச்சா எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்குறேன்னு சொன்னான். அதுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஜுஜுபி அட்வான்ஸ். ராதா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ராஜா, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருந்துடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த திருட்டு புத்தி உங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. எஸ், நான் திருடன். ஆனா ராதா, ஏழுங்க வயிற்றுல அடிச்சு அவங்க பணத்தை நான் கொள்ளையடிக்கல. கொள்ளையடிச்ச பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பணக்கார கிட்ட தான் நான் கொள்ளையடிக்கிறேன். ராஜா, என்ன தப்பு? ராஜா, நீங்க உங்க மனசை மாத்திக்கலன்னா நாம 2 பேரும் பிரியறதை தவிர வேற வழியே இல்ல. எனக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நீங்களும்
Any news? நோ சார். எப்படியாவது அந்த கேடி பையன் நம்ம கைக்கு கிடைச்சாகணும். Find him out. ஜிபி. குட் மார்னிங் சார். அலக் நிரஞ்சன். ஐயா பூட்டுமண்ணா. நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? கையெழுத்து போட போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அங்கதான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்க. யா பங்காளி 2 நாளைக்கு ஒரு தடவை வர சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றிய. ஐயோ நீங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர சொன்னீங்க. நம்ம கையிலே வச்சுக்கினியா? நல்லா குறி வைக்கிறீங்க சார். யார் சார் இந்த பொம்மை? உன்ன மாதிரி ஒரு பங்காளி அடிக்கடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நான் தான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். ஆமா சார், எங்க சார் பண்ணீங்க? இல்ல உங்க உருவத்தை இதே மாதிரி பொம்மையா பண்ணி என் வீட்டுல வச்சுக்கிட்டு கும்பிடாத இருக்கேன், புண்ணியம் கிடைக்கும். நமக்கு ரொம்ப ஜல் பிடிச்சிருக்கு. ஐஸ் வைக்காத. காலிடா. ராதாவே ராதா, நீதானே ராதா, நான் உன்னை தேடும். பியூட்டிஃபுல் சாங் சார், பியூட்டிஃபுல் சாங். ஆமா, நான் திருடனா நீ திருடனான்னு எனக்கே சந்தேகமா போச்சு. சார் இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நேத்து நைட் நீங்க கிளப்புக்கு வந்திருந்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நான் ஒன்னும் பார்த்தனே. நேத்து உன் பட்லி ஆடுன ஆட்டத்துக்கு சைடு குத்து டம் அடிச்சது யாரு? யாரோ ஒரு குண்டன் தாடிக்காரன். துட்டிடு தாடிக்காரர். ஏன் அந்த தாடி கூட நுழைஞ்சுக்கிட்டு இருந்தது நான் தே. நீங்க பங்காளி பீச்சில் நீ உன் காதலியோட கொஞ்சினது, அப்புறம் 2 பேர் கழிச்சினது, அப்புறம் ரூபாய் நெருப்புல எரிச்சது. பயிரிச்சது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு கையில இது இருக்குது, நமக்கு கண்ணுல இது இருக்குது. தாக்குறதே உன் கையை மறுபடியும் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது சரங்கா மாறிட போகுது. ஜெய் அலக்பரஞ்சன். ராஜா, இப்ப நீ எங்க இருக்க? இந்த உலகத்துலதான். எங்க உலகத்துக்கு எப்ப வரப்போற? நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ வர்றேன். வீணா லேட் பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன மிரட்டுறியா? நோ அப்படியெல்லாம் ஒண்ணு. அவர் தான் ஆர்டர் வச்சுட்டே இருக்காரு. ஏதோ அர்ஜென்ட் வேலையா இருக்கும், கொஞ்சம் ஓரம் கட்டிக்கோ. இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பசங்களை எல்லாம் விடக்கூடாது. நீ சும்மா இரு. Shut up, you bastard! ராஜா, என்ன பிரதர் சொன்னீங்க? ஷட் அப்னு சொன்னேன். வேற என்னமோ வார்த்தை சொன்னீங்களே. ஏன் இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசையா இருக்க? எஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷட் அப் யூ பாஸ்டர்ட்னு சொன்னேன். போதுமா? போதும் 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 போதும். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? ஏய் போடா.
நீ யாரா என்ன தடுக்கிறதுக்கு பாஸ்டர்ட்? கையில சண்டை போட ஆரம்பிச்சீங்க, அத்தோட முடிச்சுக்கணும். துப்பாக்கியில எடுக்க கூடாது. என்ன சொன்ன? பாஸ்டர்டா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? தேவடியா புள்ளேன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பேசும்போது சென்சார் பண்ணி பேசணும். யூ ஆர் நைஸ் பாய் பேசிக்கலி. ஐ அம் சாரி, உன்னை அடிச்சிட்டே இல்ல. ஓகே ஓகே, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன். ஓகே. ஏய், இத நான் மறக்க மாட்டேன்டா. உன்னை குறி வச்சிட்டேன். ஏய் போடா. யார் அவன்? என் ஃப்ரெண்டு தான், ஒரு மாதிரியான ஆளு. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க? ஐ ஆம் ராஜா. ஐ எம் அமர். ப்ளீஸ் டு மீட் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜா. எதுக்கு? நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் என்ன சுட்டிருப்பான். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? உண்மையை சொல்லலாம் இல்ல, நான் திருடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டா தான் விட்டேன். ஏன்? எனக்கு அந்த தொழில் பிடிக்கல, போர் அடிச்சு போச்சு. மிஸ்டர் ராஜா, நீங்க எந்த பக்கம் போறீங்க? நான் உங்களை டிராப் பண்றேன். தேங்க்யூ. அமர், வாங்க கட்டிக்கலாம். ரஜினி பறந்து போனானே, என்னை மறந்து போனானே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை எடுத்து போனான். ஆண்டி, என் மேல உங்களுக்கு கோவமா? நானா? அப்ப டாடி மேல கோவமா? இல்லையே. அப்படியே எங்க வீட்டுக்கு வரல? அது வந்து கொல்லல, மறுபடியும் தண்ணி அடிப்பேன். மிஸ்டர் ராஜா, இது உங்க வீடா? இல்ல அமர், இது என் காதலியோட வீடு. ப்ளீஸ் கம். நல்ல தண்ணி அடிமா, கொஞ்சம் சூடா இருக்காங்க. யார் நீங்க? ஐ ஆம் ராஜா. உன் பேர் என்ன? ஐ ஆம் ஷாலினி. டாடி. டாடியா? நானா? என்னடா இது? எப்போ ராதா? நீங்க இல்ல டாடி. அமர், இது உங்க பொண்ணா? ஆமா. அப்போ ராதாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே. ஒரு நாள் ரவுடிங்க ஆண்டி கை பிடிச்சி கரெக்டா பண்ணாங்களா, அப்ப நான் பாஞ்சு வந்து அவங்க அடிச்சு விரட்டிட்டேன். அதுல இருந்து தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? எக்ஸ்கியூஸ் மீ. அம்மாவுக்கு மேல கொஞ்சம் கோபம், அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே மிஸ்டர் ராஜா, நான் வரேன். நீங்க வர வாங்க, வாங்க சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ. அங்கிள். வெரி நாட்டி. அங்கிள், பை பை. பை. See you. பை பை. டாடி,
இனிமே வரமாட்டாங்கம்மா. ஏன்னா வரமாட்டாங்க. என்னண்ணே எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு நடு ரோட்ல உங்க கைவரிசையை காமிச்சீங்களே, இன்னைக்கு அநியாயமா சாக போறீங்க. சாவ கண்டு பயப்படுறவன் நான் இல்லடா. சாவ பல கோணத்துல பல தடவை சந்திச்சிருக்கேன். உனக்கு ஆண்மை இருந்தா என்ன அவுத்து விட்டு பாரு. ஆண்மை இருக்கா? உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாகடிப்பேன்னு நினைச்சியா? அதுதான் இல்ல. உன்னை அணு அணுவா அழகா சித்திரவதை பண்ணித்தான் சாகடிப்பேன். வாங்கடா அப்படி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் உனக்கு கிடைச்சிருக்கிறானே. இன்னொரு அடி அவன் மேல விழுந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ போட்டு வச்சிருக்க திட்டம் நடக்காது. உனக்கே நல்லா தெரியும். அது என்ன தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏய், நானும் உனக்கு வார்ன் பண்றேன். நீ கேட்ட டைம் 1 மாசம் முடிஞ்சு 1 வாரம் அதிகமாயிடுச்சு. நீ கொடுத்த வாக்க மீற மாட்ட. அப்படி ஒருவேளை மீறின, அவனோட குழந்தைக்கு உன்னுடைய காதலிக்கு அவனை விட மோசமான நிலைமை ஏற்படும். புரிஞ்சுக்க. விட்டு வாடா. ஷாலு, நீ நல்ல குழந்தை இல்ல, அழக்கூடாது. ஷாலு, அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நாம போய் நாளைக்கு வரலாம். வா.
ஹலோ. Oh, beautiful. Lovely child. ஏமா அழுகிற? சுவிங்க சாப்பிடு. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. குழந்தை உங்களுக்கு எத்தனாவதுங்க? கேட்க கூடாதோ? அவரு நைனா என்ன தெரியுதா? ராஜசிங்கம் அவனேதான் இவன். ஆமா, என்ன இது ஒழுங்கா நல்ல பிள்ளையா வீட்டுல உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு இல்லாம தெருவுல போய் உல வாங்கின்னு அவன் என்ன சமாச்சாரம்? சார், கேள்வி கேட்கறதுக்கு இதான கிளாஸ் ரூம்? மூடுறா வாங்கிட்ட. நீ சொல்லு நைனா. அண்ணே நான் சொல்றேன். அது வந்து ஒரு புண்ணாக்கு லாரி. வரல கொண்டா கட்சிக. இப்ப சொல்றேன்னா தலைவலிதான். அத அடிச்சுட்டானே சொல்லு. பலாருந்து எப்படி நடந்தது? அது ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். ஒரு லாரி வந்து அடிச்சா. ஆக்சிடென்ட். லாரி கொண்டு பத்தி ஏற்படலையே. நீயே ரோட கிராஸ் பண்ண. வந்துருச்சு துப்பிடு. சொல்லிடு. ஒண்ணுக்கு போறதுக்கு அறுத்துருவேன். அதெல்லாம் வச்சுக்காத. ஆமா நைனா, ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப நீ நம்பரை நோட் பண்ணிருக்க மாட்டியே. நான் நினைச்சேன் ஆக்சிடென்ட் ஏற்பட்டப்ப பங்காளி கூட இருந்து பாரு. நான் நினைச்சேன் பட்டுமா ஏதாவது இது அனுப்பட்டுமா? ஆர்லிக்ஸ் ஏற்கனவே இருமின்னு இருக்க. உடும்ப நல்லா பாத்து பங்காளி லட்சி கையிடுற. சதா அதே பண்ணிக்கிட்டு கடவுள் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்திருக்கான். அடிக்கடி அழிக்காத, கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ராஜா, ஏன் என்ன பொய் சொல்ல சொன்ன? பொய்யா? இந்த ராஜசிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. இவரை பார்த்தா ஊரே நடங்கும். சரியான சமயத்துல நீ பொய் சொல்லலைன்னா நம்ம 2 பேரும் உள்ள போட்டு பின்னிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட நான் ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிற, நீயும் மாட்டிக்கூடாதுன்னு பாக்குறேன். அமர், பல குழப்பங்களே மாட்டிக்கிட்டேன். விஷயம் என்னன்னா, அந்த விக்ரம் கிட்ட ஒரு பெரிய கொள்ளை அடிக்கிறதா வாக்குறுதி கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நான் கொள்ளை அடிக்கிறது ராதாவுக்கு பிடிக்காது. அந்த பணத்தை தீல போட்டு எரிச்சிட்டேன். இப்போ அந்த பணத்தை விக்ரமுக்கு திருப்பி கொடுக்கணும். இல்ல அவன் கொடுத்த வேலையை நான் செய்யணும். சரி, கடைசியா ஒரு கொள்ளை அடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ராஜசிங்கம் நம்மளை விடவே மாட்டேங்கிறாரு. பின்னாலே இருக்கிறாரு, விரட்டுறாரு. அப்படியே என்ன பண்றது? கவலைப்படாத ராஜா, 2 தரம் நீ உயிரை காப்பாத்திருக்க. இந்த உயிர் உன்னோடது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை சாதிப்போம். ஷாலினி இங்கதான் விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு காணோம். ஷாலினிய காணுமா?
அவனை நான் விட மாட்டேன். அமர் அமர் நான் சொல்றது கேளு. இப்பதான் ஹாஸ்பிடல் வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஏன் நைனா மாட்டிக்கோமா? Hey, I like you,